Watch full episodes on Jio Hotstar. Hey Moto. அங்க பாத்தீங்களா என் கடையில வாங்கி தின்ன சமோசாவுக்கு காசு கொடுக்கல இங்க எவ்வளவு ஆட்டம் போடுறாங்கன்னு அவங்கள ஒரு வழி பண்ணணும். வாங்க 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 விடக்கூடாது அவனை. ஏய் மோட்டோ அங்க பாரு உன்கிட்ட இருந்து கடனை வசூல் பண்ண வந்திருக்காங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணு மோட்டோ. நான் என்ன பண்றது? எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே கேட்டுக்கோ. ஐடியா. இங்க நமக்கு தான் ஆபத்து. இது என்ன புது விதமான ஐஸ் ஸ்கேட்டிங்கா இருக்கு? டீ கடை அண்ணாச்சிக்கு என்னாச்சு? திடுத்துப்புன்னு என்னென்னமோ பண்றாரு. இடுப்பொழும்பே உடஞ்சிருச்சு போல இருக்கு. ஸ்கேட்டிங் நல்லா தான் இருந்தது. எனக்கு கொடுக்க வேண்டிய காசை முதல்ல கொடுங்க, இல்லன்னா உங்களோட எலும்பை எப்படி உடைச்சிருவேன். மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது யோசனை சொல்லு. ஐடியா. நீங்க எல்லாரும் ஐஸ் ஸ்கேட்டிங் மேல ஸ்கேட்டிங் பண்றத பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பார்க்க 16 கண்ணு வேணும். ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த பார்க்கே நம்ம ஐஸ் பார்க்கா மாத்தினா எப்படி இருக்கும்? குழந்தைங்க எல்லாம் வந்து குதூகலமா விளையாடும். எல்லாரும் ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, குடும்பத்தோட வந்து விளையாடுவாங்க. இத வச்சு நாம லட்சக்கணக்கா பணம் சம்பாதிக்கலாம். எல்லார் கடனையும் அடைச்சிட்டு நாமளும் செட்டில் ஆயிடலாம். ஆமா, இந்த ஐஸ் பார்க்க நம்ம எப்படிப்பா உருவாக்குறது? என் அருமை நண்பர்களே, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதோ என்கிட்ட இருக்கிற ராக்கெட்டை பாருங்க. எந்த திசையை நோக்கி இந்த ராக்கெட் உயரமா பறக்குதோ அந்த இடத்துல எல்லாமே பனியா வந்து கொட்டுன்னு கொட்டும். அப்புறம் இந்த இடம் முழுக்க ஸ்னோ பார்க்கா மாறிடும். ஆனா பெரிய மண்டையா, எதுக்காக இவ்வளவு ராக்கெட்டை கொண்டு வந்திருக்க? ஒருவேளை இதுல ஒரு ராக்கெட் வேலை செய்யலன்னா என்ன பண்றது? அதனாலதான் இத்தனை எடுத்துட்டு வந்தேன். நான் ராக்கெட்டை விடுறேன். அட மோட்டு, என் அருமை நண்பா, நீ என்ன பண்ணிருக்க? ஓடுங்க. மாமனாரே, மாமியாரே, அட என்ன எதுக்கு இப்படி துரத்துற? நான் தான் உனக்கு உயிர் கொடுத்தேன், என்ன விட்டுரு. இவனுக்கெல்லாம் சேர்ந்து நம்மள மூட்டாளக்க பாக்குறானுங்க. அடிங்க. கூட்டமா ஓடுறாங்க. நம்மளால முடிஞ்சது. மோட்டோ பத்லோ வெளிய வாங்க. மோட்டோ பத்லோ வெளிய வாங்கன்றல. ஏய் மோட்டோ, காலங்காத்தாலே அவனுங்க எல்லாம் கூட்டமா நம்மள பொளக்க வந்துட்டாங்க. எஸ்கேப் ஆயி ஒளிஞ்சிக்கலாமா? மோட்டோ குடிக்கறாங்க, கட்ல கேட்ச் பண்ணிக்க. வெளியில வாங்க. வர போறீங்களா இல்லையா? இல்ல நாங்க வெளிய வர விரும்பல. இங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அட மோட்டு, என் அருமை நண்பா, கொஞ்சம் இங்க பாரு. நம்ம ஊரே சுவிட்சர்லாந்து மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? என் ராக்கெட் செஞ்ச ஜகஜாலத்தை பாத்தீங்களா? ஒரே ராத்திரியில எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. எனக்கு என்னவோ இப்ப நாம ரெண்டு பேரும் சுவிட்சர்லாந்துக்கு வந்திருக்கிற மாதிரியே இருக்கு. மோட்டோ, உன்னால தாயா நான் கனவுல மட்டுமே பாத்துட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையும் இப்ப என் வாழ்க்கையில நான் நேர்லயே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மண்டையா, நம்ம ஊரை பாக்குறதுக்கு பக்கத்து ஊருக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நாம டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள அலோ பண்ணோம்.
ஏ மோட்டு, இப்ப உன்னை பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு தெரியுமா? சும்மா தான். எனக்கு குளிர்ச்சினாலே ரொம்ப அலர்ஜி, தாங்க முடியல. சீக்கிரமா சுட சுட டீய குடுக்க சொல்லு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா கவிதை சொல்றீங்க? பச்சுக்கு வித்தியாசம் தெரியாதா? பிச்சு போடுவேன். தம்பி, நான் கேட்டது டீ. டீ மாதிரி இல்ல, சூடா ஒரு டீ கூட. காரம் தாக்கலையே, என்னால முடியல. உடனே போய் கொண்டு வா தண்ணி. என்ன பாக்காதடா பண்ணி, போடா எடுத்துட்டு வா. பிரமாதம் பாஸ். என்ன ஒரு பஞ்சு டைலாக்? பஞ்சு இல்லடா பண்ணி, எனக்கு தேவை தண்ணி. தண்ணிய கேட்டா ஐஸ் கட்டிய குடுக்கறானுங்களே. நான் சமோசால இருக்கிற மிளகாவை கடிச்சிட்டேன், வாயெல்லாம் எரியுது. தண்ணி குடுங்க. இதுவும் ஐஸா உறைஞ்சிடுச்சே. பாஸ், நீங்க ஐஸ் மேல நாக்கு வச்சு நக்குங்க, எரிச்சல் போயிடும். பாஸ், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை இழுத்து காப்பாத்துறோம். பாஸ், உங்க நாக்கு இப்ப உங்களை விட பயங்கர நீளமா வளர்ந்துருச்சு. மோட்டோ பத்துலோ, நில்லுகோ நில்லுகோ. உடனே இந்த ஐஸ் கட்டி மழையை நிறுத்துகோ நிறுத்துகோ. அதனால என்ன செஞ்சா போச்சு? இங்க இப்படி நடக்கிறதுக்கு காரணமே நீதான். எல்லாத்தையும் குட்டி சோறாக்கிட்ட. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல. தண்ணி குடிக்காம நாம எப்படி உயிர் வாழ முடியும்? என்னால குளிர தாங்க முடியல. நம்பர் ஒன் உனக்கு கேட்கலையா? தண்ணி மாதிரி வீங்கி போன பண்ணிங்களும் உறைஞ்சு போச்சு. சாரி, தெரியாம உங்களை அடிச்சிட்டேன். சீக்கிரமா ஒரு டீ கொடுக்காட்டாச்சு. மோட்டு பத்லு பண்ண கரியத்தை பாத்தீங்களா? திருமண பக்கம் எல்லாம் ஐஸா மாத்திட்டாங்க. அவங்கள சும்மா விடாதீங்க. ஆமா, அவனை அடிங்க. மோட்டு பத்லு, எங்க வீட்ல எல்லாரும் ஐஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு காரணம் நீதான். மோட்டு பத்லுவை பெண்ணி எடுக்கணும். மோட்டு, சீக்கிரமா ஏதாவது செய், இல்லனா வர கூட்டத்தை பார்த்தா நம்மள இதுல போட்டு தாளிச்சிருவானுங்க போல இருக்கு. பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? அரியே ஏதாவது சொல்லு. ஐடியா. அவன் சேஃப்டி அவன் பார்க்க தான் செய்வான். மோட்டு, டிராபிக் இல்லாம இருக்கு, சீக்கிரமா போ. மோட்டு, இந்த வேகத்துல போனா நம்ம மாட்டிக்குவோம். சீக்கிரம் மோட்டு, நம்ம மாட்டிக்கிட்டோம். காப்பாத்துங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். மக்களே, நமக்குள்ள இருந்த பகை எல்லாத்தையும் மறந்துட்டு நாம இப்ப ஒன்னா இருக்கணும். நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போய் தின்னுவோம். பண்ணு கைய கொடுங்க பாக்கலாம். அங்க போய் வச்சுக்கிட்டா குட்டை. ஒன்னாலதான் நாங்க இந்த நிலைமைக்கு ஆளானோம். இப்ப வானமும் இல்ல, பூமியும் இல்லன்னா அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கோம். சார், காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எனக்கு காது கேட்கும். எதுக்கு 3 தடவை கத்துற? சார், அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன 3 தடவை அடிச்சிருக்காங்க. அதனால தான் நான் எல்லாத்தையுமே 3 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்துரு பத்லு, நம்மள புடிச்சுட போறாங்க. அடே மோட்டு, இப்படி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிருக்கு உத்தரவாதம். இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. நிக்காம ஓடிக்கிட்டே இரு. மோட்டு பத்லு, நில்லுங்க.
ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணை. உன்னோட இந்த பேச்ச கேட்டு யாருதான் நின்னு இருக்காங்க? பேசாம புலம்பறத விட்டுட்டு வேற ஏதாவது செய். ஸ்டாப் ஸ்டாப். மோட்டோ போற வழியில எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. ஓ என் உயிர் நண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ராக்கெட்டை பத்த வச்சா இங்க இருக்கிற எல்லா ஐஸ் கட்டியும் காணாம போயிடும். கொண்டாடா மண்டையா, நானே பத்த வைக்கிறேன். என்னால வந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், எதையாவது சீக்கிரம் கொளுத்துடா. எதையாவது ஒழுங்கா கொளுத்துடா டேய். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் ஆகட்டும். இதுக்கெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதே. மறுபடியும் பத்த வச்சிட்டியே பரட்ட. கிளம்பிடுச்சு. இப்ப என்னையா பண்றது? எந்த எல்லா ராக்கெட்டும் பறந்துடுச்சு. இப்போ இந்த ஐஸ் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிரும். மறுபடியும் வெயில் வர ஆரம்பிச்சிரும். அதே கப்பா. ஜம்பிங் சவானா. இதுக்கும் காரணம் அவனுங்க 2 பேரும் தான். அவனுங்களை விடாதீங்க. காப்பாத்துங்க. பாத்து பாத்து உத்தார வாங்க. ஆஹா, வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு எறும்பு வந்துச்சு? மோட்டோ அதுங்களுக்கு ரொம்ப பசிச்சு இருக்கும். சாப்பாட்டை தேடிதான் அதுங்க இங்க வந்திருக்கு. அதுங்களுக்கு ஏதாவது சாப்பிட கூட. வீடு பூரா இப்படி இருந்தா மனுஷன் தாவி தாவியா போக முடியும். ஆமா மோட்டோ, உனக்கு என்ன ஆச்சு? ஸ்பைடர் மேன் மாதிரி அங்க இங்க தாவி தாவி குதிக்கிற. அட நீ வேறப்பா, டப்பாக்குள்ள கைய விட்டது ஏதோ உனக்கு அடிச்ச மாதிரி இருந்தது. இங்க பாரு என் கையெல்லாம் எப்படி இருக்கு. பாவம், அதுங்களுக்கு ரொம்ப பசிச்சு இருக்கும். எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரே ஒரு சமோசா இருக்கு, அதை வச்சு இந்த எறும்புகளை நான் எப்படி விரட்டுறேன் பாரு. சூப்பர் மசாலா சமோசா வாங்க. அப்படின்னா நம்ம எல்லாரையும் எதிரிங்க கிட்ட இருந்து மோட்டு பத்லு தான் காப்பாத்துவாங்கன்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஆமா மகாராணி, அவங்க 2 பேருக்கு நல்ல மனசு. யார் உதவி கேட்டாலும் செய்வாங்க. ஆனா நம்மோட இந்த சின்ன உலகத்துக்கு ஒரு மனுஷன் எப்படி வர முடியும் சொல்லுங்க? என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்குட்ட. அத நான் வாயில ஊட்டிக்கிட்டு மோட்டு பத்லுவ கடிச்சா போதும். அவங்க 2 பேரும் நம்மள மாதிரி சின்ன ஆளுங்களாயிருவாங்க. அப்படிங்கிற? சீக்கிரம் ஓடு. ஓடுங்க. ஓடுங்க. நம்ம எதிரி வராங்க. சீக்கிரம் ஓடுங்க. ஓடுங்க. எறும்பு சாப்பிட பறவைகள் வந்துருச்சு. இந்த எதிரி பறவைங்க கிட்ட இருந்து தப்பிக்க நமக்கு வேற வழியே இல்ல போல இருக்கே. டாக்டர் ஆன், சீக்கிரமா போய் மோட்டு பத்லுவை இங்க கூட்டிட்டு வாங்க, போங்க. அநேகமா இதுதான் அவங்க வீடா இருக்கும். கர்றாவன. இந்த வாங்க. பத்லு சீக்கிரமா எந்திரி, பொழுது விடிஞ்சிருச்சு. சீக்கிரம். பொழுது விடிஞ்சிருச்சா? என்ன மோட்டோ, வெயில் மண்டையை பொளக்குற மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய எறும்பை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. ஏன் சைஸுக்கு இருக்கு பாரு.
ஐயோ மோட்டு, எறும்புங்க பெருசாகல, நாம தான் எறும்புங்க சைஸுக்கு சின்னதாயிட்டோம். ஏன்னா இது எல்லாமே கனவு தான். நீ படுத்து தூங்கு. நீங்க காண்றதெல்லாம் கனவு இல்ல, அசல் அக்மார்க் நிஜம். நாங்க தான் அவங்கள குட்டியால மாத்திட்டோம். நம்மள குட்டியா மாத்திட்டாங்களா? என்னாச்சு போய் மோட்டு, நம்ம நிலைமை இனிமே என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீங்க எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? யாராவது சொல்லுங்க. எவாவா? நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த ஆண்ட்ஸ் லேண்டோட ராணி. ஜிங்குரான்னு ஒரு எறும்பு தின்னி பறவை இருக்கு. அதுங்க தினமும் இங்க வந்து எங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிடுது. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம்னு சொன்னா என்ன செய்வீங்க? நாங்க உங்களை பழையபடி பெருசாக்க மாட்டோம். அடுத்த தடவை வர சிங்குரா உங்களை தூக்கிட்டு போய் காவு வாங்கிடும். இந்த டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். யோசிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பத்துலு, உனக்கே தெரியல, என் வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு. நீயே ஏதாவது நல்ல ஐடியாவை கொடு. ஐடியா? வா, நம்ம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். நீங்க ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் இங்க இருந்து ஓடி தப்பிச்சிட முடியாது. நாங்க தப்பிச்சு போகல, ஜாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில எந்திரிச்சு வெறும் வயித்துல ஓடினா வயித்துல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையுமா? அதான். எப்பா மோட்டு பத்துலு, ஆல் தி பெஸ்ட் பா. என்ன ஆச்சரியமா இருக்க? நீ மட்டும் போகலையா? இத பாருப்பா, இனி உங்களை பார்த்து நாங்க பயப்படுறதா இல்ல. ஏன்னா மோட்டு பத்துலோ ரெண்டு பேரும் எங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க இல்ல பாவங்க. யார் அந்த மோட்டு பத்துலோ? நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதோ அந்த செடிக்கு பின்னாலதான் இருக்காங்க. உங்களை மேல அனுப்புறதுக்கு திட்டம் தயாராகிட்டு இருக்கு. ஆஹா பத்துலு, நாம வகையா மாட்டிக்கிட்டோம். சீக்கிரம் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியா சொல்லு. அதை எப்படியாவது நாம விட்டு இல்லன்னு பண்ணி ஆகணும். எங்க இருக்கீங்க? வெளியே வாங்க. மோட்டு, நாம போய் அந்த எறும்பு புத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். அப்பதான் அந்த வீங்கன கண்ணை வந்தானா நம்மள கண்டுபிடிக்க முடியாது. இது சேஃபா இருக்கும். ஐ, ரெட்டை இலைய வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? ஓடி வந்து பத்துலு, எங்களை காப்பாத்துங்க. ஒரே இருட்டா இருக்கு. என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? சாரி, கொஞ்சம் டிராபிக் ஜாம் பண்ணாம ஒதுங்குறீங்களா? இது என்ன இடம் பத்துலு? மோட்டோ பத்துலோ, இருங்களா, இதோ வர. ரொம்ப தேங்க்ஸ் பெருசு. ஆஹா, எலிகிட்ட இருந்து தப்பிச்சு புலிகிட்ட மாட்டா மாதிரி எறும்புங்க கிட்ட இருந்து இப்ப சலந்துகிட்ட மாட்டிக்கிட்டோம். மோட்டு, கடவுளை பார்த்து நம்ம காப்பாத்துன்னு கத்தணும். அவரை நம்மள காப்பாத்தி பிக்கப் பண்ணிட்டாரு. இங்க பாரு மோட்டு, ஒரு பக்கம் அந்த வீங்கன கண்ணை, இன்னொரு பக்கம் இந்த சிலந்தி. இதுங்க கிட்ட இருந்தா நம்ம எப்படி தப்பிக்கிறது யோசி. எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? அட மோட்டு பத்துலோ, ஏன்பா ரெண்டு பேரும் தேவையில்லாம ஓடுறீங்க? ஐடியா, எங்களுக்கும் 2 ரெக்கைய கொடுங்க. அப்புறம் நாங்க ஓட மாட்டோம். பறந்து பறந்து அவங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டுவோம். நம்புங்க. அவ்வளவுதானே? இந்தா. ரெண்டு பேரும் பறக்கிறதுக்கு தயாராகுங்க. சிறகு முளைக்க போகுது உங்களுக்கு. எதிரி வந்துகிட்டு இருக்கான், ஜாக்கிரதை, பாத்துக்கோங்க.
ஜெய் ஹோ! எனக்கு பின்னாடி பெருசா முளைச்சிருச்சு ரெக்க. மோட்டோ முடிஞ்ச அளவுக்கு வேகமா பறக்கிற வழியை பாரு, ஏன்னா இந்த வாயை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. யாரோ பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கு. வாங்க என்கிட்ட வாங்க, எப்படி பறக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். வாங்க வாங்க. இந்த இம்சகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க. இது ரொம்ப பிரமாதமா இருக்கு. கண்ட்ரோல் தான் எங்க இருக்குன்னு தெரியல. மோட்டோ என்னால பேலன்ஸ் பண்ண முடியல. இது ரொம்ப நல்லா தான் இருக்கு. பறக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா ரைட் லெஃப்ட் எப்படி திரும்புறதுன்னு தான் ஒண்ணும் முடியல. இருந்தாலும் இது ஒரு அற்புதமான அனுபவம் மோட்டோ. நீங்க எந்த பக்கம் பறக்கணும்னு நினைக்கிறீங்களா நினைச்சா போதும், சிறகு தானா அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க அங்க போயிடுவீங்க. உங்க கவனம் போற இடத்தை பத்தி மட்டும் தான் இருக்கணும். பத்துலு பெருசு சொன்னதை கேட்டல, நேரா பறந்துமா. ஆஹா வந்துட்டாயா? இது பாரு அட்டாக்க. எப்படி இருக்கு? விடமாட்டேன்டா. மோட்டோ அந்த காடை பாரு ரொம்ப அடர்ந்து இருக்கு. வா அங்க போய் ஒளிஞ்சிரலாம் சீக்கிரம். நேரா 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 பறக்கணும். தலைகீழ பறக்காத. கொட்டா கேளு. பின்னாடி வந்துட்டா. பத்துலு சீக்கிரமா. மோட்டு பத்லு இப்ப பறக்கிற விஷயத்துல கில்லாடி ஆயிட்டாங்க. எனக்கான ஈர தன்னால தேடி வருது. வாங்க வாங்க. சூப்பரு. கயிறு போட்டு இருக்குது. ஏதாவது பண்ணு. எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா. மோட்டோ நாம 2 பேர் இருக்கோம். நாம 2 பேரும் நல்லா பறக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம கூட சேர்ந்து அதுவும் வந்துரும். என்ன சொல்ற? இவனுங்களை சாப்பிடலன்னு பார்த்தா என் உயிர் எடுத்துருவாங்க போல இருக்கு. நீ எவது கிடைச்சியே. வா வா. மோட்டு பத்லு எங்களை காப்பாத்த நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுலயும் நீங்க சண்டை போட்ட விதம் இருக்கே பிரமாதம். நீங்க 2 பேருமே ரொம்ப தைரியசாலிங்க. நாங்க எப்பவும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். டாக்டர் ஆன்ஸ் இவங்களை பழையபடி மாத்தி அவங்க இடத்துல விட்டுடுங்க. ரொம்ப நன்றிங்க. 2 பேரும் எடுத்துட்டோம் விஸ்வரூபம். விஸ்வரூபம் எடுத்ததுல பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா சூடா 2 சமோசா கொண்டு வந்து வைடா மண்டையா. இவங்க தான் மிகப்பெரிய வீரர்கள் மோட்டு பத்லு. இவங்க தான் சிங்காராவை கொன்னுட்டாங்க. ஆமா ஆமா, அந்த மாபெரும் காரியத்தை செஞ்சது நாங்க தான். எங்களுடைய வீர வீர பராக்கிரமங்களை உலகம் முழுக்க போய் சொல்லுங்க. நம்ம நண்பனை கொன்னது இவன் தால. இவனை உயிரோட விடக்கூடாது. வாங்க. இப்ப பாருங்க அசால்ட். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.